ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை சென்று அடைகிறோம். இப்போ 6ஆம் பாசுரத்துல பெரியாழ்வார் அழகரை 2 மல்லர்களை வீழ்த்திய கண்ணனாக ரசிக்கிறார். கம்சனுடைய மல்லர்கள் சாணூரன் முட்டிகன் என்ற 2 பேர். இருவரையும் கம்சனுடைய மல்யுத்த அரங்கத்திலே பலராமனும் கண்ணனும் மல்யுத்தம் செய்து வீழ்த்தினார்கள். அந்த சரித்திரத்தை சொல்லி அந்த கிருஷ்ணன் தான் கள்ளழகர்னார். எதுக்கு திடீர்னு இந்த சம்பவம் வரணும்னா, இதற்கு முந்தைய பாசுரத்துல ஒரு வாரணம் உயிர் உண்டவன்னு சொல்லி கோவலையா பீடம்ங்கிற யானையை கண்ணன் முடித்தான்னு பாடினார் அல்லவா. கோவலையா பீடத்தை முடித்தவுடன் கண்ணன் செய்த அடுத்த காரியம் என்னன்னா, அதான் இந்த 6வது பாசுரம். ஏவிற்று செய்வான் ஏன்று எதிர்வந்த மல்லரை சாவத் தகர்த்த சாந்தணி தோள் சதுரன் மலை ஆவத் தனம் என்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்து இருக்கும் தென் திருமாலிரும் சோலையே. ஏவிற்று செய்வான் ஏன்று எதிர்வந்த மல்லரை சாவத் தகர்த்த சாந்தணி தோள் சதுரன் மலை ஆவத்தனம் என்று அமரர்களும் நன் முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலையே. இப்போ பாசுரத்தின் பொருளை பார்ப்போம். ஏவிற்று செய்வான், இந்த சாணூரன் முட்டிகன்னு 2 மல்லர்கள் இருக்காளே, பெரிய ரெஸ்லிங் மல்யுத்த வீரர்களாம். கம்சன் என்ன சொன்னாலும் செய்வார்களாம். ஏங்கிறதுக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அவர்களுக்கு கிருஷ்ணனை பார்த்ததுமே தெரிஞ்சுதான், இவனோடு மோதினால் நமக்கு மரணம் நிச்சயம்னு. ஆனா அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா, கம்சன் ஒண்ணு கட்டளையிட்டு அதை செய்யலைன்னா கம்சன் கையால் மரணம் நிச்சயம். அதனால அவன் யோசிச்சு பார்த்தானா, இந்த கம்சன் கையால சாகிறதுக்கு இவன் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொள்ளுவான், துடிச்சுடிச்சு சாகிறதுக்கு பகவான் கையில மாண்டால் புண்ணியமாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் ஏவிற்றுன்னா என்ன ஏவினாலும் செய்வான்னா இந்த இடத்துல செய்ய போகிறான்னு அர்த்தம் இல்ல, செய்வான்னா செய்வதற்காகன்னு அர்த்தம். இத தமிழ்ல என்ன சொல்லுவான்னா, வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம். செய்வான் அப்படின்னா செய்வதற்காகவேன்னு அர்த்தம். இப்ப நம்ம திருப்பாவையில பாக்குறோம் பாருங்க, மெய்வான் பறந்தனக்கான் அப்படின்னா மெய்வதற்காகவே பறந்தன. போவான் போகின்றார்னா போவதற்காகவே போகின்றார். அது போல செய்வான்னா செய்வதற்காகவே வந்தானா. கிருஷ்ணனோட சண்டை போட வந்தது எதுக்குன்னா, இவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சொந்த பகை எதுவும் கிடையாது. ஏவிற்று கம்சன் ஏவி இருக்கான். ஏவுதல்னா ஆணையிடுதல், கட்டளையிடுதல், தூண்டி விடுதல். ஏவிற்று அவன் என்ன ஏவினானோ செய்வான். அதை செய்வதற்காக கிருஷ்ணனையே எதிர்த்து வந்துட்டான். எப்படி வந்தான்னா, ஏன்று எதிர்ந்து வந்த மல்லரை. ஏன்றுனா துணிந்துன்னு அர்த்தம். சில பேர் அதை என்றுன்னு படிச்சிருவா. என்று இல்ல, ஏன்றுனா துணிச்சலோடு. வாடா உன்ன ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு கண்ணபிரானியை எதிர்த்து என்ன துணிச்சல் இருக்கணும். ஏன்று அவ்வளவு துணிச்சலோடு எதிர்ந்து வந்தன்னா எதிர்த்து வந்த, போர் புரிவதற்காக வந்த மல்லரை சாணூரன் முட்டிகன் என்ற 2 மல்லர்களை. அதுல சாணூரனை கண்ணன் நேரடியாக அழித்தான், முட்டிகனை பலராமன் மூலம் அழித்தான். பலராமன் மூலம் செய்தாலும் கண்ணனை செய்தான்னு சொல்லிடலாம் இல்லையா. அதனாலதான் 2 பேரையுமே கண்ணன் அழித்ததாக இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் அருளி செய்கிறார். அதனால கம்சன் ஏவினதை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகவே துணிச்சலோடு எதிர்த்து வந்தார்கள் சாணூரன் முட்டிகன். அவர்களை எங்க கண்ணன் என்ன பண்ணான்னா, சாவத் தகர்த்த சாந்தணி தோள் சதுரன் மலை. சாவ அப்படின்னா சாகும்படின்னு அர்த்தம். நம்ம ரொம்ப கலோக்கியலா பேசும்போது சொல்றோம் இல்லையா, என்னப்பா சாவடிச்சுட்டானேன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் சாவ. அவர்கள் சாகும்படியாக, தகர்த்த அவர்களை தகர்த்துன்னா என்ன அர்த்தம், நொறுக்கிட்டான்னு அர்த்தம். பொடி பொடியாக அவர்களை நொறுக்கி விட்டான். மல்யுத்தம் பண்ணவர்கள் சாகும்படி தகர்த்த அவர்களை பொடியாக நொறுக்கிவிட்ட எப்படிப்பட்ட கிருஷ்ணன், சாந்தணி தோள் சதுரன்னர். பாருங்க பெரியாழ்வார் எவ்வளவு அழகா பிரயோகம் பண்றாருன்னு. சாந்துன்னா சந்தனம்னு அர்த்தம். சாந்து அணினா சந்தனம் அணிந்த தோள், சந்தனம் அணிந்த தோள்களை உடையவன். இப்ப இதை எதுக்கு சொல்லணும்? ஆமா, இந்த மல்யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி திரிவக்ரா என்ற ஒரு கூனி, அவ கண்ணன் திருமேனியில அவளே பக்தியோடு சந்தனத்தை பூசி விட்டுருந்தாளாம். அந்த சாந்தணி தோள், அந்த சந்தனம் பூசிய தோள். இப்ப அவ சந்தனம் பூசி இருந்தா இங்க என்ன, பூசலைன்னா என்னன்னா, அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, சாந்தணி தோள் சதுரன்னு இருக்கு. சதுரன்னா சாதுரியம் கொண்டவன் அர்த்தம்.
சாதுரியம்னா என்ன? சாமர்த்தியம், புத்திசாலி, கெட்டிக்காரன் அர்த்தம். எதுல கெட்டிக்காரன்னா, அவ சாந்தனி தோள் கிருஷ்ணன் தோல்ல சந்தனம் பூசியிருந்தா இல்லையா, அந்த சந்தனம் கொஞ்சம் கூட அழியாமல், கலையாமல், மாறாமல் மல்யுத்தம் பண்ணி 2 பேரை அழிச்சிட்டானோ. அதாவது இந்த மல்யுத்தம் பண்றவாளுக்கு உடம்புல அங்காங்கு கீறல் ஏற்பட்டதா, காயம் ஏற்பட்டதான்னு கேட்டுன்னு இருப்பா. இவனுக்கு காயம் ஏற்பட்டதா இல்லையாங்கிறது கூட தேவையில்லை. சந்தனத்தின் சுவடு கூட அழியாதபடி 2 பேரை அழிச்சிருக்கான்னா நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு விளையாட்டே விளையாடுறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ற உடனே இவன் கிரிக்கெட்டை சொல்றான்னு நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் கிரிக்கெட் விளையாடினா 5வது நிமிஷம் அடி எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாருக்கும் உள்ளது, இயல்பு தான். நம்ம வெயில்ல விளையாடுறோம். சில பேர் போல ஏசி ரூம் அகாடமியிலையா போய் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம். வாசல்ல ரோட்ல வெயில்ல விளையாடுவோம், உடனே வேர்க்கிறது இல்லையா? அப்ப கிரிக்கெட் விளையாடும் போதே வேர்க்கிறதுனா மல்யுத்தம் பண்ணா எவ்வளவு வேர்க்கணும்? பகவானின் திருமேனி உலகியலுக்கு அப்பாற்பட்டதுங்கிறது ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க, அது தனி. அவதார தசையில இறங்கி வந்திருக்கான். ஆனாலும் வேர்க்காதபடி, அந்த சந்தனம் கலையாதபடி 2 பேரை அழிச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கணும்? அதைத்தான் பாட்டுக்குள்ள வச்சார். சாவ தகர்த்த சாந்தனி தோள், சந்தனம் அணிந்த தோள் மாறாதபடி சண்டை போட்ட சதுரன், சாமர்த்தியம் மிக்கவன், மலை, அவன் விளங்கும் மலை தான் அழகர் மலை. அதான் மல்லர்களை அழிச்சுட்டாரே, மறுபடியும் எதுக்கு அழகர் மலைக்கு வரணும்னா? அதுவா, சாணூரன் முட்டிகன்கிற 2 மல்லர்களை அழிச்சுட்டார். ஆனா அகங்காரம் மமகாரம்னு 2 மல்லர்கள் நமக்குள்ளெல்லாம் இருக்காளாம். ஒண்ணு நான்கிற அகந்தை, இன்னொன்னு எனதுங்கிற மமத்தை. அதத்தான் அகங்காரம் மமகாரம் ரெண்டும் உள்ள இருக்கு. பெரிய மல்யுத்த வீரர்கள் மாதிரி இருக்கா. ஆனா ஒரு முறை அழகர்கிட்ட போனா போறோம், பூசின சந்தனம் மாறாம தன் அழகால் மயக்கி அகங்கார மமகாரத்தையும் அனாயாசமாக வீழ்த்தி விடுவார். அதையும் நமக்கு போக்கி கொடுப்பார். சாணூர முட்டிகனை அழித்தது போல அகங்கார மமகாரத்தை அழிப்பதற்காக இப்போது அழகர் மலையில் அவர் எழுந்துருளி இருக்கிறார். அதனால 2 மல்லர்களை வீழ்த்திய கண்ணன் தான் அழகர் மலையில எழுந்துருளி இருக்கார். இப்போ அந்த அழகர் மலை எப்படிப்பட்டது? அதான் பாட்டின் அடுத்த 2 அடிகள். ஆவத்தனம் என்று, இங்க என்றுனா என்று கருதின்னு அர்த்தம். ஆவத்தனம் என்று அப்படின்னா ஆவத்தனமாக கருதி யாரெல்லாம் சேவிக்கிறா? அமரர்களும் நன்முனிவரும். அமரர்கள்னா தேவர்கள். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், பிரம்மா தொடக்கமாக எல்லா தேவர்களும். நன்முனிவரும், முனிவர்னாலே சிறந்த ரிஷின்னு தான் அர்த்தம். நன்முனிவர்னு சொல்லிட்டா பரபிரம்மத்தை நன்கு அறிந்த ரிஷிகளான, பிரம்ம பாவனை கொண்ட ரிஷிகளான சனத்குமாரர் தொடக்கமான சிறந்த ரிஷிகள்னு அர்த்தம். அப்போ அமரர்கள்னா பிரம்மா தொடக்கமான தேவர்கள், நன்முனிவர் சனத்குமாரர் தொடக்கமான பிரம்ம பாவனை கொண்ட ரிஷிகள். இவ அத்தனை பேரும் சேவித்து இருக்கும், சேவிக்கிறார்கள். என்ன சொல்லி சேவிக்கிறாளாம்? ஆவத்தனம் என்று சேவித்திருக்கும். ஆவத்தனம், ஆவத்தனம்னா என்ன? அதுவா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஆபத் தனம் என்ற சம்ஸ்கிருத சொல் தான் தமிழ்ல ஆவத்தனம்னு ஆயிடுத்து. ஆபத் தனம்னா என்ன? ஆபத்துனா என்ன? டேஞ்சர், ஆபத்துன்னு சொல்றோம் இல்லையா? தனம்னா என்ன? செல்வம். ஆபத் தனம்னா சேவிங்ஸ் டெபாசிட்னு அர்த்தம், சேமிப்பு தொகைன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ பிக்சட் டெபாசிட்னு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அது எப்போ மெச்சூர் ஆகும்னு காத்திருக்கணும். இல்ல ப்ரீ க்ளோஷர், அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு சொல்லுவா, அதுக்கு மாசம் மாசம் பணம் கட்டணும். அது எப்போ மெச்சூர் ஆகுதோ அப்பதான் கையில வரும். சில சமயம் இன்சூரன்ஸ்ன்னு போடுவா, அது பார்த்தா 7 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் கழிச்சு தான் கைக்கு வரும்பா. ஆனா அந்த சேவிங்ஸ் டெபாசிட்னு ஒண்ணு இருக்கே, அந்த சேவிங்ஸ் டெபாசிட்டுக்கு வட்டி வேணா குறைவா இருக்கலாம், ஆனா அதை எப்ப வேணாலும் பயன்படுத்த முடியும். திடீர்னு 10,000 ரூபாய் எடுக்கணுமா, சேவிங்ஸ்ல இருக்குன்னு எடுத்துடலாம். ஏன் இப்ப எல்லாரும் ஜிபே பண்றோமே, சேவிங்ஸ்ல பணம் இருந்தா தான் ஜிபே பண்ண முடியும். 1000 எஃப்டி ஆர்டி எத்தனை வச்சிருந்தாலும், இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் அதை வச்சு ஜிபே பண்ண முடியுமா? சேவிங்ஸ் டெபாசிட்டை வச்சு தானே ஜிபே பண்றோம். அதுக்கு தான் ஆபத் தனம்னு பேராம், வைப்பு தொகைன்னு சொல்றோம் பாருங்க. பெருமாளுக்கே வைத்தமாநிதி எம்பெருமான்னு சொல்றோம் திருக்கோளூர்ல. அந்த வைத்தமாநிதி தான் சேவிங்ஸ் டெபாசிட். இப்போ நமக்கெல்லாம் பேங்க்ல அவாவா வங்கி கணக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி சேவிங்ஸ் டெபாசிட்னு வச்சிருக்கோம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏதாவது சேவிங்ஸ் டெபாசிட் உண்டானா அழகர் மலை தான் அவளுடைய வங்கியாம். அழகர் மலைங்கிற பேங்க்ல அழகர் தான் அவளுக்கு சேவிங்ஸ் டெபாசிட்டா இருக்காராம். எப்படின்னா சேவிங்ஸ்ல இருந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? அது போல என்ன வரம் வேணாலும் அழகர்கிட்ட போய் கேட்டா உடனே அவர் கொடுத்துட்டே இருக்கார். சேவிங்ஸ்ல எப்ப கேட்டாலும் பணம் வரும், அழகர்கிட்ட எப்ப கேட்டாலும் வரம் கிடைக்கும். அதனால ஆவத்தனம் என்று தங்களுக்கு ஆபத்தனமாகிய சேவிங்ஸ் டெபாசிட், வைப்பு தொகை, வைத்தமாநிதியாக ஆபத்தனமாக இருப்பவர் பெருமாள் தான் அமரர்களும் நன்முனிவரும் தேவர்களும் ரிஷிகளும் சேவித்து இருக்கும், தொழுது கொண்டு இருக்கும்னா நிலையாக தொழக்கூடிய தென் திருமாலிருஞ்சோலையே, தென் திசையில அழகான அழகர் மலை, அங்கே வழிபடுகிறார்கள்ங்கிறது பாட்டின் கருத்து. ஏவிற்று செய்வான் ஏன்று எதிர்வந்த மல்லரை சாவத் தகர்த்த
சாந்தணி தோள் சதுரன்மலை ஆவத்தனம் என்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்து இருக்கும் தென் திருமாலிரும் சோலையே. ஏவிற்று செய்வான் ஏன்று எதிர்வந்த மல்லரை சாவத் தகர்த்த சாந்தணி தோள் சதுரன்மலை ஆவத்தனம் என்று அமரர்களும் நன் முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலையே. கம்சன் ஏவியதை அப்படியே செய்யணுங்கிறதுக்காக துணிச்சலோடு எதிர்த்து வந்த 2 மல்லர்களையும் சாகும்படி அடித்து நொறுக்கிய கண்ணன், சாந்தணி தோள் சதுரனாக சந்தனம் தோளில் கலையாதபடி அழித்தவன். அவன் விளங்கும் மலைதான் அழகர் மலை. தேவர்களும் ரிஷிகளும் தங்களுடைய வைத்தமானிதி ஆபத்தனம், ஆபத்தில் காக்கக்கூடிய செல்வம்னு கருதி தொழக்கூடிய மலைதான் இந்த அழகர் மலைங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். In order to execute the command of Kamsa, the wrestlers came with a lot of valor to fight against Krishna, but Krishna just broke them down into pieces and killed them. That Lord who destroyed them without any change in the sandal paste applied on his shoulders is now dwelling in Thirumalirunjolai hill, which Devas and Rishis consider as their savings deposit என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் தொடர்ந்து அழகர் மலையின் பெருமை தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஏவிற்று செய்வான் என்றெதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாதனை தோள் சதுரன்மலை ஏவிற்று செய்வான் என்றெதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாதணி தோல் சதுரன்மலை ஆவத்தனமென்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலையே. ஆவத்தனமென்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலையே.